முழு நிலத்தையும் கேட்கல, நிலத்துல கொஞ்சம் தானப்பா கேட்கிறாரு. மேல டவர் வச்சுட்டு கீழே போயிடலாம்ப்பா. அப்பா அப்பா ஒத்துக்காதீங்கப்பா. டவர் வச்சோம்னா அதுல இருந்து வெளியே வரக்கூடிய கதிர்வீச்சுனால பூச்சிகள் பறவைகள் எல்லாம் அழிச்சு போயிருப்பா. நம்ம தான் அந்த படத்துல கூட பார்த்தோம் இல்லப்பா. ஒத்துக்காதீங்கப்பா. அப்பா செல்வி சொல்றத கேட்காதீங்கப்பா. நம்ம டவர் வச்சா கொஞ்சம் படமாச்சும் கிடைக்கும்பா. அப்பா அண்ணன் சொல்றத கேட்காதீங்கப்பா. நீங்க சண்டை போட்டுக்காதீங்கடா, நானே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்துக்கிறேன். சரிங்கப்பா. காட்சி 4. ஏழுமலை தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் குடும்ப சூழல் கருதியும் தான் மனதார நேசித்த நிலத்தின் ஒரு பகுதியை கொடுத்து தொழிற்சாலை அதிகாரியிடம் பணத்தை பெறுகின்றார். ராசாத்தி, என்னங்க? நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம நிலத்துல இருக்க ஒரு பகுதியை அந்த தொழிற்சாலை அதிகாரிகளுக்கு வித்துடலாம்னு முடிவு எடுத்துக்கோமா. அப்படியா? ஆமாமா, அதுக்காக உங்களை நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். சரிங்க. எலுமலை எலுமலை உள்ள வாப்பா மாரிமுத்து. வாங்க ஐயா, வந்து உட்காருங்க. இதப்பா எலுமலை, உன்னோட நிலத்தை விற்கிறதுக்கான பத்திரம் படிச்சு பார்த்து சைன் போடுப்பா. சரிப்பா மாரிமுத்து. இந்தாங்க ஐயா. இந்தாங்க ஐயா, உங்க நிலத்துக்கான பணம். ரொம்ப நன்றி ஐயா. போயிட்டு வர எலுமலை. சரிப்பா. இந்தாமா, நம்ம இந்த பணத்தை வச்சு ஒரு வீடு வாங்கி வசதியா இருக்கலாமா. சரிங்க, நீங்க சொன்னபடியே பண்ணலாம். பெரிய டிராமா போலியே, கை வலிக்குது. காட்சி 5. தொழிற்சாலை அதிகாரிகள் கழிவுகளை உள்ள வாங்க. நம்ம ஃபேக்டரிக்கு ஒரு மெயில் வந்திருக்கு சார். என்ன மேல வந்திருக்கு? காமிங்க. நம்ம ஃபேக்டரிக்கு நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க சார். ஓ, அப்படியா? என்ன பயப்படுறீங்க சார்? நம்ம கிட்ட தான் எல்லா ஃபைலும் கரெக்டா வச்சிருக்கோமே. அது இல்ல சார், நம்ம ஃபேக்டரியில ரொம்ப நாளா வேஸ்டேஜ் டிஸ்போஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கோம் சார். இன்ஸ்பெக்ஷன் வரவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஃபேக்டரியை சீல் வச்சிருவாங்க சார். அது வெளியேறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் சார். சார், ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நம்ம